வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் பூண்டு சட்னி, கார்லிக் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதனால் நம்ம சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்ல சூப்பரான சைட் டிஷ். வாங்க இப்போ இந்த பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ பூண்டு ஒரு 10-15 பல் உரித்து வச்சுக்கலாம். சின்ன சைஸ் புளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஒரு 3 கொத்து அளவு கருவேப்பிலை, 1/4 கப் அளவு தேங்காய், உடச்சக்கடலை 1/4 கப்பு, ஒரு 6 வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது தக்காளி நம்ம 4 கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கருக விட்டாமல் லைட்டாக இது போல் செவந்ததும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையில் ஒரு கொத்து இதில் போட்டு அதையும் வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளியும் போட்டுட்டு அந்த தோல் உரிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. தோல் அப்படி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே நம்ம புளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வதக்கின பொருள்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுடலாம். இது கூடவே நம்ம தேங்காய், உடச்சக்கடலை, பச்சையாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போலாம் அரைச்சதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இல்லை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம சட்னி மேலே ஊற்றிடலாம். கருவேப்பிலையும் 2 கிள்ளி போட்டுட்டு சட்னி மேலே ஊற்றிட்டு நம்ம கலந்துடலாங்க. இப்போ அருமையான டேஸ்டான பூண்டு சட்னி, கார்லிக் சட்னி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான இட்லி, தோசை இதுக்கெலாம் வச்சு கொடுங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.